அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களாக டெல்லியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட் வளாகத்துக்கு முன்னாடியும் சரி, பாரத பிரதமர் மோடி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சரி, போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அண்ட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ், டெல்லி போலீஸாரும் துணை ராணுவ படையினரும் லத்தி சார்ஜ் நடத்தி அந்த போராட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மீறி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நீட் வினாத்தாள் கசிவு, அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தி அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதுதான் அவர்கள் தலைமையில் தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா என்னன்னா, இது எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னா, மே மாதம் கடைசி மே 2026 அன்று ஒரு பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அண்ட் அதை விசாரித்த நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான பெட்டிஷன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, அதாவது படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்கள அந்த காக்ரோச்சஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு அதுக்காக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படிங்கிறது, பிஜேபிக்கு எதிராக ஒரு சிஜேபி அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு இணையதளத்தை சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையில் இன்னைக்கு நீட்டுக்கு எதிரான நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதாவது மாணவர்கள் அறவழியில் கரெக்டான விஷயத்துக்கு போராடினா நம்மளும் போய் பின்னாடி நிற்கணும், அதுதான் ஒரு நமக்கு உண்டான ஒரு பொறுப்பு. ஆனால் இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எதிராக தான் அந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து பல அரசியல் இயக்கங்கள், அரசியல் கட்சிகள்லாம் போய் அதுக்கு நிற்கிது. இதில் என்ன கேலி கூத்துனா, இதில் காங்கிரஸ் கலந்துக்கிட்டது தான் கேலி கூத்து. இந்த ராகுல் காந்தி கலந்துக்கிட்டது தான் சொல்லுவாங்களா சில பேர்லாம், உனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ராகுல் காந்திட்ட ஃபர்ஸ்ட் இந்த நீட் போராட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க. நீட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யார் சார்? நீங்கள் தான் சார் கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் தலைமையிலான 2010 அன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ், திரு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான அரசு, அவர் அமைச்சரவையில் இருந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் முதல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சுற்றறிக்கை அனுப்புறாரு. அதாவது நீட் என்ற தேர்வை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு அதில் ஆரம்பிச்சது தான் நீட்டு. இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் கொண்டு வந்தது தான் நீட்டு. அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் போய் போராடுறாரு, நிறைய பேர் போராடுறாங்க. இதில் என்னன்னா, நீட்டுக்கு எதிராக வந்து சோனம் வாங்சக் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து அவரும் போராடுறாரு. எல்லாரும் சேர்ந்தா. ஆனால் சோனம் வாங்சக் அப்படிங்கிறவர் 2004 to 2014 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவர் ஒரு ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா தேச விரோத செயல்களில் இவர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேஸே போட்டாங்க. அண்ட் பிற்காலத்தில் அது வந்து விசாரிச்சு அதில் ஒரு ப்ராப்பர் எவிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது போக 2025 போன வருஷம் 2025ஆம் ஆண்டு அவர் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த பிரீத் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாரு. அண்ட் அதில் கலந்துக்கிறாரு. அது கலந்து வந்து இப்போ ஒரு போராடுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஊரறிஞ்ச விஷயம். பட் சோனம் வாங்சக் உண்ணாவிரதம் இவர்களுக்கு சிஜேபிக்கு நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவாக அவரும் போராடுறார். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, அறவழியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடினா, சரியான விஷயத்துக்கு போராடினா நம்ம ஆதரவு தரணும். ஆனால் நீட் எதிர்ப்புக்கு முதலில் இவங்களோட கோரிக்கையே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், இதற்கு பொறுப்பேற்றுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மோடி பதவி விலகணும்னாங்க. இப்போ அது பிரச்சனையே வேற மாதிரி போயிடுச்சு. அதில் கலந்துக்கிட்ட மாணவர்கள்லாம் சில பேர் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி தான் வந்தோம், ஆனால் இப்போ என்னென்னா இது அரசியலாக்கிட்டாங்க. இதில் வந்து பேன் நீட்டுன்னு சொல்லி நடந்துட்டு இருந்த ஒரு முழக்கங்கள் இன்று வேற மாதிரி முழக்கங்கள்லாம் போகுது. அதாவது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீட்டை பேன் பண்ணணும்னா அறவழியில் நீங்கள் போராடுங்க, அதுக்கு சட்டத்து வழியாக போங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி போங்க, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போய் இப்போது பேன் நீட்டுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அன்றைய முழக்கம், இன்று அந்த முழக்கம் எங்கே போய் நிற்கிது தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் ஒழிக, பிஜேபி ஒழிக, இன்குலாப் ஜிந்தாபாத். இது எதுக்கு? இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இது நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல. இது பாரத பிரதமர், அதாவது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நம்ம வந்து பிஜேபி கிடையாது, நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது, நம்ம மோடியினுடைய சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான், எனக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் தான் பிரதமர். அதாவது 2014க்கு முன்னாடியும் 2014க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2014க்கு முன்னாடி எத்தனை எய்ம்ஸ் இருந்துச்சு இந்தியாவில்?
7 எய்ம்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு 22 எய்ம்ஸ் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ உயர்ந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த ஒரு ஸ்டாட்லாம் எடுத்து பார்த்தோம்னா பிஜேபி இஸ் பெட்டர் தென் காங்கிரஸ் தான் நம்ம சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பிஜேபியோட சப்போர்ட்டரும், நான் பிஜேபி காரனோ ஆர்எஸ்எஸ் காரனோ மோடியோட சப்போர்ட்டரும் கிடையாது. பட் அந்த ஒரு இது இருக்கு, ஸ்டேட் இருக்கு. பிஜேபி பிஃபோர் 2014, ஆஃப்டர் 2014 பிஜேபி இஸ் மோர் பெட்டர் தென் காங்கிரஸ். இதுதான் நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள், அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக, அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள், அது எப்போ போராட்டம் நடத்தியிருக்கணும்? நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி மறுபடியும் ரீ எக்ஸாம் வச்சு அதுக்கு ரிசல்ட் வந்து இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துருச்சு. இப்போ வந்து போராடக்கூடிய நோக்கம் என்ன? அதே மாதிரி நீட்டுக்கு நாங்கள் அறவழியில் போராடுறோம் அப்படின்னு சொல்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் சரி, இந்த மாணவர்கள் இயக்கங்களும் சரி, எதுக்கு கல், அதாவது ஒரு லோடு நிறைய கல் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி போலீஸ்கார மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடி. எதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே? இந்த கல், இந்த உருட்டுக்கட்டை, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்று டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் நீட்டிற்கு எதிரான போராட்டமோ தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிரான போராட்டமோ கிடையாது. இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் தடுப்பதற்கு தேச துரோகிகளால் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சதித்திட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம இந்திய அரசுக்கு பின்னாடியும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பின்னாடியும் நிற்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகத்தான் இருக்கிறது.